நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாட்டில் மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அடிக்கடி சொல்லுவார், யாரு ஆள்றது அப்படிங்கறதை தாண்டி யார் ஆளக்கூடாது என்பதை முடிவெடுப்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். நாங்களும் அதைத்தான் சொல்றோம். யாரு இந்த நிலத்தை ஆளக்கூடாது, யார் இந்த நிலத்தை ஆட்சி செய்யக்கூடாது என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். ஏற்கனவே நீங்கள் முடிவு செய்தீர்கள் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்று. இந்த நாடாளுமன்ற தொகுதி, இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை டெல்லிக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அனுப்புனீங்க. எதுக்காக அனுப்புனீங்க? பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு. அவர் முகம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையாங்கிறத நீங்க ஒரு முறை சிந்தித்து பாருங்க. 5 ஆண்டுக்கு முன்னாடி வாக்கு கேட்க வந்தார். 5 ஆண்டு ஆயிடுச்சு. இதுவரை நாடாளுமன்றத்தில் ஒரு முறை உங்களுக்காக பேசி இருக்கிறாங்களா? இல்ல உங்களுக்காக ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு? கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக 95 நாடாளுமன்ற வேட்பாளர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தாங்க. அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்ல ஒருத்தராக இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரா? அதையும் இல்ல. அப்ப எங்க போனாரு நாடாளுமன்ற உறுப்பினர்? இந்த கேள்விக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லுமா? எதுக்காக ஆண்டொன்றுக்கு ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு, மாதம் 1.5 லட்சம் ரூபாய். இது இல்லாம அவருக்கு பொங்கலோ புளியோதரையோ நாடாளுமன்ற கேண்டீன்ல சாப்பிட்டா 5 ரூபாய் 10 ரூபாய் தான். அதுலயும் சலுகை. அது இல்லாம பயண செலவு. இங்க இருந்து அவர் டெல்லிக்கு எப்ப வேணாலும் போலாம். விமானத்துல இலவசம், விமானத்துல அதுக்கு தனி சலுகை. சாலையில போகும்போது நம்ம எல்லாம் சுங்கவரி கட்டோம்ல, ஒவ்வொரு டோல் பிளாசாலையும் நிப்பாட்டி 50 100ன்னு ஆட்டையை போடுறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அதுவும் கிடையாது. அதுவும் இலவசம். அது இலவசம், போன் இலவசம், அவர் பயன்படுத்துற மின்சாரம் இலவசம். இவ்வளவு இலவசத்தையும் பிச்சையாக வாங்குகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டு மக்களுக்காக, பொள்ளாச்சியில் இருக்க நாடாளுமன்ற மக்களுக்காக என்னைக்காவது ஒரு நாள் பாராளுமன்றத்தில் பேசணும்ல. மாசம் 1.5 லட்சம் ரூபாய் வருமானம்னா ஆண்டொன்றுக்கு 15 லட்சம் ரூபாய். ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய், வருஷத்துக்கு 90 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் சம்பளத்தை இந்த மக்களுடைய வரி பணத்தை வாங்கிட்டு நாடாளுமன்றத்துக்கு போன அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் நாடாளுமன்றத்தில் பேசல? நேற்று திண்டுக்கல்ல ஒருத்தர் இருந்தாரு. அங்க ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற வேட்பாளர் பேரு வேலுச்சாமி. அவரு அங்க இருக்கிற மக்கள் கேக்குறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் புதிய நாடாளுமன்றத்தை கட்டுறதுக்கு போனாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், முதல்ல நாடாளுமன்றம் புதுசா கட்டி இருக்கிறது வேலுச்சாமி பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியுமா? அதே போல இங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு. யாரு அவரு? இங்க இருக்கிறாரு அவர் பேர் என்ன? சண்முக சுந்தரம். அவருக்கு தெரியுமா புதுசா இந்த மாதிரி ஒரு நாடாளுமன்றத்தை 900 பேர் உட்காரக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தை நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் ஏற்கனவே கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமா? அதுக்கு திறப்பு விழா நடத்தினாங்களே, அது தெரியுமா இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு? அப்ப எதுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும்? எந்த மக்களுடைய பிரச்சனையை பேசணும். அதுக்கு தானே சுத்தி பார்க்கிற இங்க இருக்கிற எல்லா மலையும் உடைச்சு எடுத்திருக்கான். இதுக்கு காரணம் யாரு? 2 பேரும் தான். நீங்க திமுக தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, அதிமுக தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பகுதி கோயம்புத்தூர் மண்டலம் முழுக்கவே நீங்க என்ன தவறு பண்ணிடுறீங்கன்னா, அதிமுகவை நம்பி, அதிமுக ஐயா எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற தனிநபரை நம்பி எல்லாரும் வாக்கு செலுத்தினீங்க. ஐயா எஸ்பி வேலுமணி இந்த மழை உடைப்பை என்னைக்காவது தடுத்திருக்காரா? மழையை உடைச்சா மழை பெய்யாது அப்படிங்கிறது ஐயா எஸ்பி வேலுமணிக்கு தெரியுமா? ஐயா எஸ்பி வேலுமணிக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் குறித்து சிந்திக்கிறது இதுவரை சிந்திச்சிருக்காரா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தூய குடிநீர் இருக்கணும், தூய காற்று இருக்கணும், இங்க சரியான மருத்துவம் இருக்கணும், சரியான கல்வி இருக்கணும், ஏதாவது ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருந்துச்சா? அதிமுகவுக்கும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற திமுகவுக்கும் இல்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் இவர்களுக்கு வாக்கு கேட்டாங்க? 2 பேரு. அதாவது இந்த எஸ்பி வேலுமணி இருக்காருல்ல, ஏற்கனவே அதிமுகங்கிற கட்சி ஒரு பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு இலைய புடுங்கலான்னு பார்த்தாரு, ஐயா ஓபிஎஸ் ஒரு பக்கம் இலைய புடுங்கலான்னு பார்த்தாரு. கடைசியில நடுவுல வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை 2 இலையும் மேய்ஞ்சுட்டு இன்னைக்கு மொட்டை குச்சி அதிமுக நிற்பாட்டிட்டு இன்னைக்கு தனியா போயிட்டு இருக்குது. இங்க இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பாஜக வளருது, அண்ணாமலை நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடியை கூப்பிட்டு வந்து கூட்டம் போட்டுட்டா, கோயம்புத்தூர் நகரத்துக்கு அடிக்கடி கூட்டிட்டு வந்துட்டா இங்கு தொழில் வளர்ச்சி பெறுகிறோம். எப்படி வளரும்? 50 ஆண்டு காலமாக காங்கிரஸ் இந்த மண்ணை ஆட்சி செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி செஞ்சிருக்கு. என்ன வளர்ச்சி இருக்கு? தொழில் வளர்ச்சிங்கிற பேர்ல எங்களுடைய விவசாய நிலங்களை அளித்ததை தாண்டி எங்களுடைய விவசாய நிலங்களை சிப்காட் தொழிற்சாலைக்கு, அந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலைன்னு இடத்த ஆட்டைய போடுறதை தவிர என்ன தொழில் வளர்ச்சி? வரும்போது பார்த்தேன், ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் ஒரு காலி பிளாட் முன்னாடி, பார்த்தா இந்திக்காரனுக்கு இங்க என்ன வேலை? இங்க இருக்கிற நம்ம அண்ணன் தம்பி சித்தப்பா பேர் குடிச்சிட்டு வந்தாரு பாருங்க. நம்ம அது குடிச்சிட்டு தெரியுது, அவன் அங்க இருந்து வந்து வேலை பார்க்கறான்.
அப்ப வேலை வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்படுது? சிப்காட் தொழிற்சாலையா இருக்கட்டும், பெரிய கட்டட பில்டிங் கான்ட்ராக்டா இருக்கட்டும், பெயிண்ட் கான்ட்ராக்டா இருக்கும். இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுக்க வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் ஹிந்திக்காரங்களுக்கு போயிடுச்சு. நமக்கு இல்ல. குப்பனுக்கோ சுப்பனுக்கோ இங்க வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு வட மாநிலத்தவன். காரணம் யாரு? அந்த பிஜேபி உள்ள வந்ததுனாலதான். அந்த பிஜேபியை ஆதரிக்கின்ற நபர்கிட்ட நாங்க கேட்கிறோம், வேறு என்ன கல்வி வளர்ச்சி, கல்வியில முக்கியத்துவம் கொடுத்து நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் செஞ்சிருக்காரா? கல்வினா என்னன்னு தெரியுமா? எப்படிப்பட்ட கல்வின்னு தெரியுமா? கேட்டா இங்க இருக்கிற பிஜேபி சொல்லுவாங்க, ஐயா மோடி அவர்கள் திருக்குறளை பேசுறாரு, ஐயா மோடி அவர்கள் நம்மளுடைய ஔவையார் சொன்னதை சொல்லி இருக்கிறாரு. அது ஐயா மோடி எப்படி சொல்லுவாரு? famous poet from Tamil Nadu says, ஔவையார் வர்பு உரா நீரு உயிரும், நீரு உயிரா நெல்லு உயிரும், நெல்லு உயிரா நிலம் உயிரும், நிலம் உயிரா குடி உயிரும், குடி உயிரா அக்வான் உயிர்வான். உன் தமிழ்ல கொல்லிக்கட்டையை வைக்க படிக்க தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போ. அதை எதுக்கு வர்பு உயிரா? எங்க உயிர், எங்க உயிர் போகுதுடா மயிறு. அதை பத்தி அவர்களுக்கு சிந்தனை இல்ல. இன்னொன்னு தெரியுமா? அது ஔவையார் சொன்னது கிடையாது. வரப்புயர நீர் உயிரும், நீர் உயிர நெல் உயிரும், நெல் உயிர குடி உயிரும், குடி உயிர கோன் உயர்வான். அது ஔவையார் சொன்னது இல்ல, பெரிய புராணத்துல சேக்கிழார் சொன்னது. எந்த லூசு பையெல்லாம் அவன்கிட்ட ஔவையார் எழுதி கொடுத்துட்டாங்க. அவரு நாடு முழுக்க போய் ஔவையார் சொன்னாரு, ஔவையார் சொன்னாரு, ஔவையார் சொன்னாரு. ஔவையார் என்ன சொன்னாரு தெரியுமா? உன்ன மாதிரி ஆளை வாயிலே வச்சு மிதிக்க சொன்னார். சாதி மதம் பார்க்கின்றவர்களை, இங்கு சாதிய சண்டைகளை ஏற்படுத்துகின்றவர்களை, மத சண்டையை ஏற்படுத்துறவங்களை, மதத்தால் இங்கு பிரித்து பார்ப்பவர்களை, சாதியால் பிரித்து பார்ப்பவர்களை ஔவையார் செருப்ப வாயில கப்ப கொடுத்து அடிக்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சாதி இரண்டொழிய வேறு இல்லை, சாற்றங்கால் நீதி வருவான் நிறை எழுதிய நிறை இட்டார் பெரியோர் இடாதார் இழிவுறத்தோர் அப்படின்னு ரெண்டே பேர் தான் பட்டாங்கள் உள்ளபடின்னு. ரெண்டே சாதி தான். ஒருத்தன் கொடுக்கிறவன், இன்னொருத்தன் வாங்குறவன், அவ்வளவுதான். இங்க அந்த சாதி இரண்டொழிய வேறலைன்னு சொன்னத இவங்க என்ன பண்ணாங்க? ஔவையாரே சாதியை பத்தி பேசியிருக்காங்க. ஔவையார் அந்த சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். தமிழ் மறையில தமிழ் முன்னோர்கள் எல்லோரும் அதைத்தான் சொல்லி வச்சுட்டு போனான். இங்க சாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. ஒன்னு ஆண் சாதி, இன்னொன்னு பெண் சாதி. அவர்களும் ரெண்டு பேரும் சமமானவர்கள். அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கா. நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்ல, நாங்க கேட்கிறோம், இந்த திமுகவில் இருக்கிறவங்க, அதிமுக இருக்கிறவங்க கேட்டா சொல்லுவாங்க, அதிமுக அம்மையார் ஜெயலலிதா ஒரு பெண்மணி, வீர பெண்மணி, சிங்க பெண்மணி, இந்த நாட்டை ஆண்டுட்டு போயிருக்கிறாங்க. அதிமுக அந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. சரி, கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் ஐயா ஸ்டாலின், ஆக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சுக்க முடியுமா? ஆக பெரியார் சொல்லி கொடுத்த அந்த பெட்டிய விடுதலைய இட்டுவரை நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கிறவங்க, அண்ணாவின் வழக்காக கரப்பிடித்து நடந்து வந்தவங்க நாங்க. ஐயா ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுவார், உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 40 சீட்டு, அதுல 21 சீட்ல திமுக இந்த தடவை நிக்க போகுது. அந்த 21 சீட்ல சரிபாதி குறைஞ்சது ஒரு 10 நாடாளுமன்றம் பெண்களுக்கு கொடுப்பாங்களா? பெண்களுக்கு கொடுத்தா அப்பதானே அவங்க போய் பேச முடியும். இங்க பேசுவாரு, இல்லத்தரசிகளுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்கிறோம், இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா இங்க பெண்களுக்கு வருமானம் பெருகும், எங்களுக்கு வருமானம் பெருகுதுன்னு உனக்கு யார் சொன்னா? பூண்டு விலை என்ன விற்குதுன்னு தெரியுமா? இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு, இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு தெரியுமா? அண்ணாமலைக்கு தெரியுமா? அக்கா கனிமொழிக்கு தெரியுமா? அக்கா தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு தெரியுமா? திமுகவுல ரெண்டு பேர், ஒன்னு தமிழச்சி தங்கபாண்டியன், இன்னொன்னு அக்கா கனிமொழி. இந்த 2 பேரை தாண்டி திமுகவுல தகுதி வாய்ந்த பெண்கள் யாருமே இல்லையா? இருக்காங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தவங்க, ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவங்க, அவங்களுடைய வாரிசுகளுக்கு தான் நாடாளுமன்றத்துக்கு போனா மைக்கு வேலை செய்யும். நீங்களும் நானோ போனா அங்க மைக்கு வேலை செய்யாது, அங்க பேச முடியாது. அக்கா கனிமொழி பேசணும்ல, பூண்டு விலை ஏறி போச்சுங்க, பெண்கள் நாட்டுல அவஸ்தைப்படுறாங்க. இங்க நீங்க இந்த கேஸ் மானியம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க. இங்க பெண்கள் கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கான வருவாய் பெருக்கம் இல்ல, அவர்களுக்கான சுயதொழில் அவர்களால் செய்ய முடியல. இவ்வளவு பிரச்சனையில பெண்கள் இருக்கிறாங்க. போய் பேச வேண்டியதான நாடாளுமன்றத்துல? அக்கா கனிமொழி வாயை யாரும் இழுத்து மூடி வச்சுட்டாங்களா? இல்ல யாரும் பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டாங்களா? என்னைக்காவது அக்கா கனிமொழி பெண்களுக்கு இங்க சீர்திருத்தம் குறித்து, பெண்களுக்கான வளர்ச்சி குறித்து பேசிக்காங்களா? பேச மாட்டாங்க. அவர்களுக்கு தேவை இங்க வாக்கு, அந்த வாக்கை வைத்து ஆளுகின்ற அதிகாரம். இதை தாண்டி வேற என்ன இருக்கு? அதிமுகவுல பெண் எம்பி நாங்க யாரையும் பார்த்ததே இல்ல. அதிமுகவுல பெண்கள் ஏன் இருக்கிறாங்கன்றது தெரியல. அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க வேலை செஞ்சாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த 4 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சுட்டு போயிருக்காரு? இந்த நிலத்தை எல்லாம் மொத்தமா தாரைவாத்து கொடுத்து போயிட்டாரு. அவர் கட்சியவே தாரைவாத்து கொடுத்துட்டாரு. அதிமுகவே இன்னைக்கு பாஜக கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு புதுசா ஒரு கட்சி அதிமுக ஒரு கட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நான் தான் உண்மையான அதிமுக ஓபிஎஸ் ஒரு பக்கம் தெரிகிறாரு. அவங்க பஞ்சாயத்தை டீல் பண்றதுக்கே அவருக்கு நேரம் செய்ய போச்சு. போன வாரம் அறிக்கை, தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேள்வி கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி, நாட்டுல இவ்வளவு அவலம் நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஏன் 3 வருஷமா எங்க போனீங்க? திமுக ஆட்சிக்கு 3 ஆண்டு காலம் ஆச்சு. 3 ஆண்டு காலமா எதிர்கட்சி தலைவர்ங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அவர் சட்டமன்றத்தில் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில நான் கேட்கிறேன், 3 வருஷமா நீங்க தாங்க எதிர்கட்சி தலைவர். இந்த நாட்டில் நடக்கிற அவலத்தை நீங்க தானே கேட்டுக்கணும். ஆற்று மணலை எழுறான்,
இங்க செங்கல் சூளைகளுக்கு மண்ணல்லப்படுது, இங்க மலைகள் உடைக்கப்படுது, என்னுடைய கனிம வளங்கள் திருடப்படுது, மேற்கு தொடர்ச்சி மலையை அடிச்சு உடைக்கிறான், நியூட்ரின் ஆய்வுங்கிற பேர்ல மலையை குறைகிறான், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையில அந்த திட்டம் எடுக்கிறேன்னு என்னுடைய நிலத்தை தோன்றான், இங்க இருக்கிறவன் வந்து இடத்த ஆட்டிய போறான், சிப்காட்டுக்கு வேணும், பரந்தூர் விமான நிலையத்துக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், எங்களுடைய விவசாய நிலங்களை புடுங்குறான். இதுக்கெல்லாம் என்னைக்காவது குரல் கொடுத்திருக்காங்களா? குரல் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு மத்தியில் இருக்கவங்க குரல் கொடுத்திருக்காங்களா? நான் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, பாஜக கட்சியில யாராவது இருந்தீங்கன்னா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஒருவேளை இருந்தீங்கன்னா அண்ணாமலையை நீங்க நம்புறீங்கல்ல, அண்ணாமலை இதுவரை மக்களுக்காக ஒரே ஒரு போராட்டம், இந்த மாதிரி இங்க இருந்த கனிம வளத்தை திருடிட்டு போயிட்டு இருக்காங்க, நான் தடுத்து நிறுத்த போறேன், ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், இங்க இருக்கிற மாணவர்களுக்கு சரியா கல்வி போய் சேரல, நான் போராடுறேன், ஆர்ப்பாட்டம் பண்றேன், ஏதாவது ஒன்று, காவிரி ஆத்துல தண்ணி வரல, நான் போராட்டம் பண்றேன், ஆர்ப்பாட்டம் பண்றேன், ஒண்ணுமில்ல, பாலாற்றுல தண்ணி வரல, பிரச்சனை இல்ல, இங்கிட்டு முல்லை பெரியாறுல தண்ணி வரல, பிரச்சனை இல்ல, அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்ல அவருக்கு, சிறுவன்ல தண்ணி வரலனாலும் பிரச்சனை இல்ல, அதை பத்திலாம் அவருக்கு கவலை இல்ல, நாடாளுமன்றத்தை எப்படி ஆள்றது, தமிழ்நாட்டை எப்படி மீட்கிறது, இதுதான் அவருக்கான பிரச்சனை. மத்திய தேசிய கட்சி, அது பாஜக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ரெண்டு கட்சிகளுக்கும் நம்ம கேள்வி கேட்கிறோம், இவர்களால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த நன்மைகள் ஏதாவது ஒன்று, தமிழ்நாட்டுல சுங்கச்சாவடி எதுவுமே இல்லாம தரமான நேஷனல் ஹைவேஸ் நாங்க போட்டு கொடுத்துட்டோம், சொல்ல முடியுமா இவர்களால? கட்டுறது, சாலை கட்டுறது ஏன் காசுல, என்னுடைய வரி பணத்துல சாலையை போடுறான், சாலையை போட்டுட்டு திருப்பி ஏன்டே காசு கேட்கிறான், அது எப்பேற்பட்ட கொல்ல, பகல் கொல்ல. வெள்ளக்கார ஆட்சி காலத்துல தடுத்து நிறுத்தி நம்ம மன்னர்கள்ட்ட காசை பறிச்சான், மக்கள்கிட்ட காசை பறிச்சான், அதுக்கப்புறம் கொள்ளக்காரன் தான் அவன் குறுக்க எங்கேயாவது காட்டுக்குள்ள கட்டையை வச்சுட்டு கத்தியை கட்டி மிரட்டி பணம் வாங்கினான். இன்னைக்கு டோல்கேட் போட்டு இவன் காசு கேட்கிறான். யாருடைய காசு இது? யாருக்கு போகுது? எத்தனை ஆண்டு காலத்துக்கு அவன் சுங்கவரி வசூலிப்பான்? இது ஏதாவது ஒன்றை இவர்கள் பேசியது உண்டா? தேசிய கட்சிகள் இல்ல தேசிய நிதியிலிருந்து எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கீங்களா? தூத்துக்குடியில, கன்னியாகுமரியில, திருநெல்வேலியில எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு, சென்னையில மிக்ஸாம் புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, இதுவரை ₹1 காசு மத்திய அரசு கொடுத்திருக்கா? அப்ப நாங்க ஆண்டொன்றுக்கு இந்தியாவிலேயே 2வது பெரிய மாநிலமாக வரி கட்டுறதா தமிழ்நாடு இருக்கு. அவ்வளவு வரி நாங்க கொடுக்கிறோம், அவ்வளவு வரியை வாங்கிட்டு எங்களுக்கு பேரிடர் காலங்கள்ல எங்களால மூச்சு விட முடியல, எங்களுக்கு திணறுதுடா அப்படின்னு சொல்லும் போது கூட நீ அந்த காசை கொடுக்க மாட்டேன்னா அந்த காசை வச்சு என்ன செய்ய போற? உத்தரப்பிரதேசத்தை வளர்த்து விடுவ, உத்தரப்பிரதேசத்துல இருக்க இளைஞர்களை கூட்டு வந்து தமிழ்நாட்டுல வேலை கொடுப்ப, அவன் வேலையை பெற்றுட்டு அவன் சம்பாதிச்சு அவன் மாநிலத்துக்கு அவன் வருவாய் எட்டி கொடுத்துட்டு போயிடுவான். நீங்க நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ள குறிப்பா கோயம்புத்தூர்ல மட்டும், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த 3 மாவட்டத்துல மட்டும் 2 கோடி வடமாநிலத்தவன் இருக்கான். 2 கோடி பேரும் இங்கதான் வேலை பார்க்கறான். ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு ₹100 சம்பளம் நம்ம வச்சுக்கிட்டா கூட எவ்வளவு பெரிய பொருளாதார சுரண்டல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காசெல்லாம் யாருக்கு போக வேண்டியது? இங்க இருக்க நம்மளுடைய சித்தப்பன் பெரியப்பனுக்கு வேலை கிடைக்க வேண்டியது, அவனுடைய காசு, அவனுக்கு போக வேண்டிய காசை வடமாநிலத்தை எடுத்து போயிட்டு இருக்கான். இதுக்கு ரோடு போட்டு எல்லா கான்ட்ராக்டும் எடுத்து கொடுக்கறது யாரு? பாஜக, காங்கிரஸ், 2 பேரும் தேசிய கட்சிகள். எந்த கட்சியாவது பேசுமா? திமுக முதல்ல பேசுவாங்க, வடமாநிலத்தவருடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு, வடமாநிலத்தவர் இங்க வந்து வேலை பார்க்க கூடாது சொல்லுவாங்களா? கேட்டா இங்க பேசுறது கம்யூனிஸ்ட் 2 பேர் வச்சிருப்பாங்க. அவன் கட்சியில 2 பேர் இருப்பான், அவனுக்கு 2 சீட்டு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து யாராவது வந்து பாட்டாளி வர்க்கத்தை, தொழிலாளி வர்க்கத்தை கேவலப்படுத்துகிறார்கள், பாட்டாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் வரட்டும், வேலை பார்க்கட்டும், எல்லாம் சரி. எதுக்குடா ரயில்ல திருட்டுத்தனமா ஏறி பிள்ளைகளுக்கு யாரு பேசுறா? அடுத்து யார் வளர்ச்சியை பத்தி பேசுறா? இங்க பெண்களுக்கு ₹1000 கொடுத்துட்டா, கேஸுக்கு மானியம் கொடுத்துட்டா அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்துடும் முட்டாள்தனமா நினைக்கிறான். முட்டாள்தனமா. பெண்களுக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது இப்படி நீ 1000, 2000 இலவசம் கொடுக்கறதுல இல்ல, இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல இல்ல, அவர்களுக்கு நீ இலவசமா கரும்பு கொடுக்கறதுலயோ, பொங்கல் அன்னைக்கு நீங்க கூப்பிட்டு பரிசு கொடுக்கறதுலயோ அதுல இல்ல அவர்களுடைய வளர்ச்சி. அவர்களை தொழில் ரீதியாக முன்னேற்றணும், அவர்களுக்கு வருமானத்தை நீங்கள் பெருக்கணும், அவர்களுக்கு வருமானத்தை பெருக்கணும்னா வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தணும், அந்த வேலை வாய்ப்புகளை சரிபாதி பெண்களுக்கு கொடுக்கணும். இங்க நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சரிபாதி பெண்களுக்கு கொடுக்கணும், சட்டமன்றத்தில் சரிபாதி கொடுக்கணும். அப்பதான் அவர்களுக்கான பிரச்சனையை பெண்களே பேச முடியும். இங்க பெண்களுக்காக பெண்களை பேச முடியாத நிலைமையில வச்சுக்கிட்டு இங்க பெண் விடுதலையை சாத்தியப்படுத்திட்டோம், இல்லத்தரசிகளுக்கு ₹1000, அதுல தேர்தலுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் 1000. இப்ப கேட்டா தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும். சரி, எதை வைத்து நீ தகுதியை பார்ப்ப அப்படின்னு கேட்டா, திமுகவை சார்ந்த அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி ஐயா ஸ்டாலினுக்கு சட்ட ஆலோசகராக இருந்து வரக்கூடியவர், அவர் சொல்றாரு, நீங்க வந்து எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது RS பாரதி சொல்றாருங்க, ஏன் பொண்டாட்டிக்கோ, அதாவது RS பாரதி பொண்டாட்டி, அவங்க பொண்டாட்டிக்கோ, எடப்பாடி பழனிசாமியுடைய பொண்டாட்டிக்கோ அந்த ₹1000 கொடுத்தா அவர்கள் இழுக்காக நினைப்பாங்க. அவங்க சமூகத்துல வந்து ஒரு அந்தஸ்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த ₹1000 கொடுத்தா அவங்களுக்கு அது இழிவா இருக்கும் அப்படின்னு RS பாரதி திமுக சார்ந்தவர் பேசுறாரு. நாங்க என்ன கேட்கிறோம்? எடப்பாடி பழனிசாமி பொண்டாட்டிக்கும் RS பாரதி பொண்டாட்டிக்கும் தான் அது அவமானம். பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கு பொண்டாட்டி இருந்து நான் ஏன் பொண்டாட்டி ₹1000 அரசாங்கத்திட்ட கை நீட்டி வாங்கினா அதை நான் பெருமையா நினைப்பேனா? அதை எப்படி பெருமை நினைக்க முடியும்? எங்கள் வீட்டு அக்காக்களை, எங்கள் வீட்டு பெரியம்மாக்களை, அத்தைகளை, சித்திகளை நீ கையேந்த வைக்கிற, அரசாங்கம் பிச்சை எடுக்க வைக்குது. இதுக்கு பேரு பிச்சை தான். இதை சலுகை எப்படி எடுத்துப்ப? இது அரசாங்கம் கொடுக்கிற பணம். அதுல நம்ம அக்காக்கள் தான், நம்ம அவங்க சொல்லுவாங்க,
நம்ம பணத்தை தானப்பா கொடுக்குறான், நம்ம பணம் எப்படிக்கா வந்துட்ட போச்சு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல யாராவது. நம்ம பணம் தான், ஆமா நம்ம கற்ற வரி பணம், நம்மளுடைய வரி பணம் தான் அங்க காசா மாறி போகுது. அந்த காசை எடுத்து நமக்கு இலவசம் கொடுக்கறதுக்கு ஸ்டாலினுக்கு எதுக்கு அதிகாரம்? அதுக்கு எதுக்கு அதிகாரம்? ஒரு பெண்களை முன்னேற்றதுக்கு அப்புறம் இப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர்றோம். நாங்க வந்த பிறகு ஆட்சி கட்டல இருக்கும் பொழுது அரசாங்கம் ஒருவேளை ஐயா ஸ்டாலின் கேட்டார்ல, எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்லைங்க, அதனால முன்னால் படித்த மாணவர்கள் எல்லாம் காசு கொடுங்க, அப்பதான் பள்ளிக்கூடத்தை சீரமைக்க முடியும் காசு கேட்டார்ல, அது போன்ற ஒரு நிலை வந்தால், ஒருவேளை நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவமனை கட்டுறதுக்கு காசு இல்ல, இப்ப ஐயா ஸ்டாலின் அதையும் கேட்டார், மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கு காசு இல்ல, அதனால் உலக தமிழர்கள் எல்லாரும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலின் கேட்டார். ஒருவேளை நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நிலை வந்தால், நாட்டு மக்கள்கிட்ட நாங்க காசுன்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் அரசாங்கத்துக்கு 2000 ரூபாய் எங்க வருமானத்துல இருந்து நாங்க தர்றோம் அப்படின்னு அந்த நிலை எப்ப மாறுதோ அதுதான் பெண்களுக்கான பொருளாதார வளர்ச்சி. கவர்மெண்ட் கேட்கும்போது இங்க இருக்கிற மக்கள் காசு கொடுக்கணும், அதுதான் வளர்ச்சி, அதுதான் பொருளாதாரம், அதுதான் சரியான பார்வை. ஆனா இங்க இருக்கிறவங்க அதெல்லாம் கிடையாது. நம்மளுங்க எப்படி தெரியுமில்ல, தேர்தல் வந்துருச்சு, நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு, இந்த தடவை ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பானா 2000 ரூபாய் கொடுப்பானா, அது எவன் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், யாரு கொடுத்தாலும், திமுக கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், அதிமுக கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், பாஜக கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், காங்கிரஸ் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். ஒரு நாள் சிந்திச்சு பாருங்க, இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நான் சொன்னேன்ல 5 ஆண்டுகளுக்கு 1 கோடி ரூபாய் வருமானம், 5 ஆண்டுகளுக்கே அவருக்கு 1 கோடி ரூபாய் தான் வரப்போகுது. நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்குகள், குறைஞ்சது 10 லட்சம் பேருக்கு பணம் கொடுக்குறான்னு வைப்போம். 10 லட்சம் பேருக்கு 1 கோடி ரூபாய் காசை எடுத்து கொடுத்தா எவ்வளவு கொடுக்க முடியும்? ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் தான் கொடுக்க முடியும். ஆனா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறான்னா 10 லட்சம் பேருக்கு கொடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பணம் வேணும். 100 கோடி ரூபாய் பணம் அவனுக்கு வேணும்னா அவன் அதிகாரத்துக்கு போனா 300 கோடி சம்பாதிக்கத்தானே போவான். 100 கோடியை தூக்கி உங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துல நின்று அம்மன் கோயில்ல வேண்டிக்கிட்டு நான் இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய போறேன் அப்படி ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் வருவாரா? இதுவரை வரல. இப்போ வந்திருக்காரு எங்க ஐயா மருத்துவரை நாங்க நிறுத்தி இருக்கிறோம், வந்திருக்கிறாரு. அவரை நீங்கள் ஆதரிக்க வேணும், வேற வழியே கிடையாது. இங்க மழை எல்லாம் பறி போயிருச்சு, கல்வி பறி போயிருச்சு, கல்வி மாநில பட்டியல இருந்து மத்திய பட்டியலுக்கு போயிருச்சு. இன்னைக்கு தான் என்னமோ ஐயா ஸ்டாலினுக்கு தியானம் வந்த மாதிரி அவர் பேசுறாரு. ஆக இந்தியாவை மீட்டெடுப்பதற்கு, மாநில சுயாட்சி உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு, மாநில தன்னாட்சியை பெறுவதற்கு நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும். ஏய் 2004 இருந்து 2014 வரைக்கும் நாட்டினுடைய இன்னைக்கு பிரதமர் மோடி இருக்காருல்ல, அவர் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு. அந்த 10 வருஷமும் இவங்க கூட்டணியில தான் இருந்தாங்க. அன்னைக்கு கேட்டுக்கலாம், ஐயா மாநில பட்டியலுக்கு கல்வியை கொடுங்க, கல்வி என்பது எங்களுடைய மானுட பிறப்பினுடைய உரிமை, அந்த உரிமையை மத்திய அரசு கையில வச்சிருக்கிறதுனால எங்களால புதிய திட்டங்களை அமல்படுத்த முடியல, இங்க இருக்கிற மாணவர்களுக்கு சரியா கல்வியை கொண்டு போய் சேர்க்க முடியல, இங்க இருக்கிற கல்வி முறை மெக்காலேங்கிற ஒரு வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரன் கொண்ட கல்வி முறை, ஆனால் நாங்களே எங்களுக்கான கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு நாங்க ஒரு மாநில கல்விக் கொள்கையை ஒதுக்குறோம், நாங்களே அதை தயாரிச்சுக்கிறோம் அப்படின்னு 10 வருஷமா கேட்டுக்கிறோம். அன்னைக்கெல்லாம் ஐயா ஸ்டாலின் நாட்கள சுழுக்கு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன், நாட்கள சுழுக்கு இருந்துச்சு, அதனால அவரால் பேச முடியல. இன்னைக்கு பேசுறாரு, மாநில சுயாட்சியை மீட்டுவோம், மாநில தன்னாட்சியை நாங்கள் நிலைநாட்டி விடுவோம், அண்ணா கண்டதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதே அண்ணா தான் சொன்னாரு, நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையற்ற ஒன்றுன்னு. அப்புறம் ஏன் ஆளுநரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? ஆளுநர் வந்தா ஒரு செய்தி, உடனே சட்டமன்றத்துக்குள்ள ஆளுநர் வந்துட்டாரு, ஆளுநரை நாங்க எதிர்த்து பேச போறோம். இதுதான் அரசியலா? ஆளுநரை எதிர்க்கிறதெல்லாம் ஒரு அரசியலா? அவனை தூக்கி எட்டி 2 மிதி மீச்சிட்டு போடாங்கிட்டு அப்படின்னா போயிட போறான். அவருக்கு சம்பளமே நம்ம தான் கொடுக்குறோம். ஆளுநருக்கு ராஜ்பவன்ல அவர் உட்கார்ந்து தெண்டத்துக்கு சோறு திங்கிறதுக்கு காசை நம்ம தான் கொடுக்குறோம். அந்த ராஜ்பவனை இழுத்து புட்டா வேலை முடிஞ்சது. ஆளுநர் போய் டெல்லியில ஒப்பாரி வைப்பாரு, டெல்லியில இருந்து அங்க இருந்து மத்திய ஒன்றிய அரசாங்கம் நோட்டீஸ் அனுப்பும், நம்ம நீதிமன்றத்தை நாடுவோம். இந்த ஆளுநர் ரொம்ப பேசுறான், ரொம்ப குசும் பண்றான், அதனால அவனை நாங்க பூட்டி வச்சுட்டோம், அவனுக்கு வீடு கிடையாதுங்க, நீங்க வேற எங்கேயாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி இழுத்து பூட்ட முடியும். அங்க போற குடிநீரை தடுத்து நிறுத்த முடியும், போற மின்சாரத்தை தடுத்து நிறுத்த முடியும். இப்படி ஆக்கப்பூர்வமா எவ்வளவு வேலை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு அவரை சட்டமன்றத்துக்கு கூப்பிடுவாங்களா, பக்கத்துல கூப்பிட்டு அப்பாவுக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்குவாங்களா, அப்பாவுக்கு பேசுவாரா, அப்பாவுக்கு பேசும்போது 50,000 கோடி கொடுங்கன்னு கேட்பாரா, அவர் கோவப்பட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுவாராம். 2 பேரும் எப்படி நடிக்கிறாங்க பாருங்க. மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற பக்கமே போறதில்ல, அங்க போய் பேசுகிறேன்னா பேசுறது இல்ல, அங்க மக்குவா மொய்த்ரா அவங்க புட்டு மேய்னு மேயறாங்க. காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட கேள்வி கேட்கிறாங்க, ஆனா திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தரும் பேசுறது இல்ல. ஏன் பேசுறது இல்ல தெரியுமில? பேசினா செந்தில் பாலாஜி நிலைமை தான் எல்லா அமைச்சர்களுக்கும் வரும். பெரியசாமிக்கு நாளைக்கு வரும், ஐயா பொன்முடிக்கு ஏற்கனவே பதவி பறிக்கப்பட்டுருச்சு, அவர் அமைச்சரும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது. இன்னைக்கு அவருக்கு அந்த இதை வந்து அவர் நின்ன தொகுதியை வந்து காலியா இருக்கிறதா அறிவிக்க சொல்லி சட்டமன்றத்துல ஐயா அப்பாவுக்கு கடிதம் எழுதி இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அமைச்சர்களுக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி எப்படி இந்த வேலைக்கு காசு வாங்கி தரேன் ஏமாத்தி உள்ள போனார்ல, அந்த மாதிரி எல்லாரும் உள்ள போயிடுவாங்கிற பயம். மத்திய அரசை எதிர்த்து பேச மாட்டேங்குது இங்க இருக்கிற திமுக. இவர்களுக்கு மறுபடியும் வாக்களித்து என்ன பண்ண போறோம்?
அதிமுகவுல ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த முத்தான ஒரு வேட்பாளர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேனியில இருந்து எங்க அண்ணன் போனாரு, ஓபி ரவீந்திரநாத். அவர் அங்க எதுக்கு போனாருன்னே தெரியல. ஒரு நாள் அவர் நாடாளுமன்றத்தில் பேசினதை பார்த்தேன். இந்த நான் 5 வருஷத்துல ஒரே ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் பேசினாரு. அதுவும் அவர் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு போயிட்டாரு. ராஜராஜ சோழன் கல்லர் வம்சம்னு பேசிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. எனக்கு என்னன்னு. ஆனா அதை தாண்டி மக்கள் பிரச்சனை என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. கடல் எல்லையில மீனவன் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, இன்னமும் கைது செய்யப்படுறான். கடந்த வாரம் ஒருத்தரை கூட்டிட்டு போய் 2 ஆண்டு சிறை கொடுத்திருக்கான். 8 பேரை கைது பண்ணி கூட்டிட்டு போனான். அதுல 2 பேருக்கு 8 ஆண்டு காலம் சிறை, மற்றவங்க எல்லாத்தையும் விடுவிச்சுட்டான். 8 மாதம் சிறை, 6 மாதம் சிறைன்னு இன்று வரை எங்களுடைய கச்சத்தீவு, எங்களுடைய நிலப்பரப்பு யாருடைய ஆட்சி காலத்துல? இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஸ்ரீமா பண்டாரநாயக்காவுக்கு பிறந்த நாளாம், இலங்கை நாட்டு அதிபருக்கு பிறந்த நாளுக்கு ஏன் நடத்த எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னுடைய சொத்தை தூக்கி அவனுக்கு தாராவத்து கொடுத்துட்டான். அதுல அவங்க கடல் எல்லையை தாண்டி போனா கைது பண்றாங்க. செய்தி பத்திரிகையில செய்தி வருது, இன்னமும் அப்படித்தான் செய்திகள் வருது. எப்படி தெரியுமில்ல? கேரள மீனவன் 2 பேர், கேரள மீனவன் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு இங்க இருந்து இத்தாலி வரைக்கும் போனாங்க. இத்தாலியில போய் அவனை ஓட்டு போட விட்டுட்டு அவனை கூட்டிட்டு வந்து இங்க சிறைப்படுத்தி தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப எல்லா பத்திரிகையும் எழுதிச்சு, இந்திய மீனவனை கேரள எல்லையில சுட்டுக் கொண்டதுக்காக இத்தாலி வரை போய் கைது செய்து அதிகாரிகள் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு எழுதணும். ஆனா என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டு மீனவன்றதான் எழுதி வச்சிருப்பான். என்னைக்காவது இந்திய மீனவன் கச்சத்தீவுல கைது செய்யப்பட்டிருக்காரு, இந்திய மீனவன் கடல் எல்லையில சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு, என்னைக்காவது நீங்க செய்தி பார்த்ததுண்டா? செய்தி வராது. அவன் தமிழனா தான் பாக்குறான். நாடாளுமன்றத்தில் 548 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த 548 பேர்ல யாராவது ஒருத்தர் கடல் எல்லையில நம்ம நாட்டு மீனவன் 800 பேரை சுட்டுக் கொண்டிருக்கான், பக்கத்து நாடு பிள்ளைக்கா நாடு இந்த இலங்கை, அந்த நாட்டை கேள்வி கேட்கறதுக்கு ஏன்டா உங்களுக்கு துணிவில்லைன்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்மையோடு கேள்வி கேட்டுட்டாரா? கேட்க மாட்டாங்க. அதுக்குத்தான் சொல்றோம், எங்க ஐயா மருத்துவர் அனுப்பி விடுங்க, அவர் என்ன கேள்வி கேட்பாரு. பொள்ளாச்சியில மலை உடைக்கப்படுது, பொள்ளாச்சியை சுத்தி இருக்கிற கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற எல்லா மலையும் உடைக்கிறான். எதுக்கு உடைக்கிற? யாருடைய கனிம வளம்? அதுல வருமானத்தை வைத்து யாருக்கு நீ கொடுக்க போற? எந்த கேள்விக்காவது பதில் இருக்கா? நாடு முழுக்க கனிம வளங்களை கொண்டு போறதுக்கு தடை இல்ல. தவேளவாய் துரைமுருகன் ஒருத்தர் கனிம வள பாதுகாப்புத்துறை அமைச்சர்னு போட்டு வச்சதுக்கு அவருக்கு பேச வேற ஏதாவது வேலையை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவர் சொல்றாரு எங்க வேணாலும் கொண்டு போகலாம். சரி, எங்க வேணாலும் கொண்டு போலாம்ல. இங்க மலையை உடைக்கிற மாதிரி பக்கத்துல இதுக்கு அப்படியே பின்னாடி பக்கம் கேரளாக்கு போ, அங்க இருந்து மலையை உடைச்சு ஒரு கையில ஒரு செங்கல் அளவுக்கு உன்னால உடைச்சு எடுத்து கொண்டு வர முடியுமா? விட்டுருவான் அவன். அங்க இருக்கிற மலையாளி மான மலையாளியா இருக்கான், அவன் ஒரு கல்ல கூட உடைக்க விட மாட்டேங்கிறான். வெளிங்கத்துல துறைமுகம் கட்டுறதுக்கு 16 மலையை தேர்ந்தெடுக்கிறாங்க கேரள அரசாங்கத்துக்கு. இந்த 16 மலையை உடைச்சு விளிங்கத்துல துறைமுகம் கட்டுறதுக்கு கல்லு கொடுங்கன்னு அங்க இருக்கிற அரசாங்கம் உடனே சட்டம் போடுது, கேரளாக்குள்ள எந்த மலையும் உடைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், தடை. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இழிச்சவாயன், இங்க இருந்து நீ மலையை உடைச்சு எடுத்துட்டு போவ, ஒரு பக்கம் சிமெண்ட் ஆலைக்கு எடுப்பீங்க, ஒரு பக்கம் கல்குவாரிகளுக்கு எடுப்பீங்க, ஒரு பக்கம் மணல் மலையை உருவாக்குறதுக்கு எடுப்பீங்க. எல்லாத்தையும் இப்படி எடுத்துட்டு போயிட்டா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எங்க போய் வாழுவான்? அவனுக்கு என்ன இருக்கும்? இங்க மழை இல்லைன்னா மழை பெய்யாது இல்ல, குடிநீருக்கு எங்க போவான்? இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இங்க இருக்கிற நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு இல்ல. கேரளாவில தண்ணி கேட்கும்போது முல்லை பெரியாறுல அடிச்சு வரட்டும் போது எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க நாடாளுமன்றத்துல? யாருமே கேள்வி எழுப்பலையே. சகநாட்டு குடியை நீ எப்படி அடிச்சு விரட்டலாம்? அவன் தமிழ் பேசுறான், அவனுக்கு தண்ணி கேட்டா குடு, இருக்கா குடு, இல்லைன்னா விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கணும்ல. அடிச்சு விரட்டும் பொழுது வேடிக்கை தானே பார்த்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்த தேசம் வேடிக்கை தானே பார்த்துச்சு. இப்ப கர்நாடகாவில் அடிச்சு விரட்டினால அப்ப யாராவது கேள்வி கேட்டாங்களா நாடாளுமன்றத்துல? அண்ணாமலை பாஜக ஆட்சியில இருக்கும் பொழுதும் தண்ணி கொடுக்கல, இன்னைக்கு காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு வந்துருச்சு, திமுகவுடைய கூட்டணி கட்சி அங்க போட்டு அடிச்சான், எங்களை கூட அடிச்சாங்க, சரி ரைட் தமிழர்களை அடிச்சான் விட்டுருவோம். மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் படத்தை போட்டு அதுக்கு செருப்பு மாலை போட்டு அதுக்கு மேல ஒரு பூ மாலையை போட்டு பாட கட்டி செருப்புல அடிச்சு ஏத்திட்டு போனான். ஒரு திமுக கலவெட்டி கட்டவங்களுக்கு கோவம் வரலையே. என் மாநில முதலமைச்சரை நீ எப்படி நீ அங்க அடிக்கலான்னு எங்களுக்கு கோவம் வருது. ஏய், ஸ்டாலின் பைத்தியமாவே இருக்கட்டும், அட லூசா இருக்கட்டும், அட தத்தியா கூட இருக்கட்டும், பார்த்து படிக்கிறதா இருக்கட்டும், எதாவது இருக்கட்டும், ஆனாலும் எங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி, அவரை எப்படி நீ செருப்பு மாலை போடுவ? நாங்க கேள்வி கேட்கிறோம் கர்நாடகாவை பார்த்து. ஆனா இவர்கள் கேட்பாங்களா? பாராளுமன்றத்தில் அது குறித்து பேசியது உண்டா? பேச மாட்டாங்க. பாலாற்றின் குறுக்கே அணை கட்டலாம், அது குறித்து யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதே பாதாளத்துக்கு போகுது, யாராவது பேசுவாங்களா நாடாளுமன்றத்துல? அவங்களுக்கே தெரியாது பொருளாதார வளர்ச்சி எப்படி கொண்டு வருதுன்னு. தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி என்னைக்கு இந்த நாடு போகுதோ அன்னைக்கு தான் இந்த நாட்டுல வருமானம் பெருகும், அன்னைக்கு தான் இந்த நாட்டுல பொருளாதாரம் உயரும். அதைத்தான் காந்தி சொன்னார். நாங்க இங்க இந்தியாவில் உற்பத்தி பண்ற ஆடைகளை அணிங்க, உடனே அவர் கதருக்கு மட்டும்தான் அவர் அடையாளம். காந்தி சொன்னதுல அவர் சொன்னது இதுதான், தற்சார்பு பொருளாதாரம். உன்கிட்ட என்ன இருக்கோ, நீ என்னத்தை உற்பத்தி பண்றியோ அதை நீங்க மக்கள்கிட்ட கொடு, அதை எல்லோரும் வாங்கி. வெண்டைக்காய் சுண்டைக்காய் யாரு உற்பத்தி பண்ணி கொடுப்பா? விவசாயி தானே செய்யணும், அதை அரசாங்கம் செய்யணும் சொல்றோம். அதை நாங்க என்ன சொல்றோம்? அரசாங்கமே விவசாயத்தை தொழிலா எடுத்து விவசாயிகளை அரசாங்க ஊழியராக மாத்தி அரசு சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்றோம். அவன்
அவங்களுக்கு உடனே எரியுது. ஏன் தெரியும்ல, அரசு சம்பளம் இப்ப மாசம் 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கறதுக்கே நீங்க நம்பி திமுக நம்பி ஓட்டு போடுறீங்க. மாசம் விவசாயிக்கு 15000 ரூபாய் சம்பளம், இடத்தை நான் கொடுத்துறேன், நெல்லை நான் கொடுத்துறேன், விதையை நான் கொடுத்துறேன், எனக்கு விலையை வச்சு கொண்டு வந்து கொடுத்துரு, நானே விலை போட்டு எடுத்துக்கிறேன், அதுக்கு உனக்கு சம்பளம் அப்படின்னு அரசாங்கம் கொடுத்தா மக்கள் அதன் பக்கம் தானே போவாங்க. அதனால இவர் படிக்க வேணாம், மாடு மேய்க்க சொல்லிட்டாருங்க, விவசாயம் பார்க்க சொல்லிட்டாருங்க அப்படின்னு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான். எந்த அடிப்படை அறிவுமே இல்ல. உலக நாடுகள் முழுக்க விவசாயத்தை கைவிட்டு இன்னைக்கு பிச்சை எடுக்கிறான். இந்தியாவிட்ட இருந்து பருப்பு வாங்குறது, இந்தியாவிட்ட இருந்து அரிசி வாங்குறது, உலகம் முழுக்க தஞ்சாவூர் அரிசி இங்க இருந்து நாங்க ஏற்றுமதி பண்றோம். காரணம் அந்த விவசாய நிலம் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதனால இன்னைக்கு ஏற்றுமதி பண்றோம். இன்னைக்கு அங்கேயும் பிளாட் போடுறான், அங்கேயும் மீத்தேன் எடுக்கிறான், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு தஞ்சாவூர் டெல்டா பகுதியை மொத்தமா நாசமாக்குறான். இங்க இருக்கிற விவசாய நிலங்களை வரும்போது பார்த்தேன், முழுக்க விவசாய பயிர்கள் இருந்த இடத்த ரோடு போடுறேங்கிற பேர்ல மண்ணை போட்டு மூட்டான். முடிஞ்சு கதை. விவசாய நிலத்தை அழிக்கிறான். விவசாயம் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. பல அறிஞர்கள் சொல்லிட்டான். விவசாயத்தை கைவிட்ட எல்லா தேசமும் பிச்சை எடுக்கும்னு சொல்றான். எல்லாம் தெரிஞ்சும் இந்த ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்க்கறாங்கன்னா, இவர்களை மாற்றுவதற்கு உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. 2024 நாடாளுமன்ற தேர்தல். இன்னைக்கு கூட எங்களுக்கு விவசாய சின்னம் கிடைச்சிரும் நினைச்சோம். நல்ல எண்ணத்தோட நாங்க நிக்கிறோம். எண்ணம் இல்லாதவன், இந்த நாட்டை ஆட்டைய கூட நிக்கிறவன், இந்த நாட்டில் இருக்கிற கனிம வளங்களை திருட நினைக்கிறவன், ஆத்து மணலை திருட நினைக்கிறவன், மொல்ல மாதிரித்தனம் பண்றவன், முடிச்சவைத்தனம் பண்றவன், அவனுக்கெல்லாம் நிரந்தர சின்னம் இருக்கு. நல்ல எண்ணங்களை இருக்கிற எங்களுக்கு சின்னம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு சொல்லி இருக்கு. விவசாய சின்னம் தரமாட்டோம், நீ விவசாய சின்னத்தை கொடுத்தா நாங்க விவசாயிகளை மீட்க போறோம், நீ இல்ல வேற எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அதுல என்ன இருக்கோ அதை நாங்க மீட்டெடுப்போம். ஆனாலும் நாங்கள் இந்த நிலத்தை விட்டுட்டு போறதாக இல்ல, இந்த இடத்தை விட்டுட்டு போறதா இருக்கல. எந்த சின்னமாக இருந்தாலும் எங்க அண்ணன் தம்பியே கொண்டு வந்து உங்கள்ட்ட சின்னத்தை கொடுப்பாங்க. இந்த சின்னத்துல தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போட்டியிடுறாரு அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அந்த சின்னத்துல நீங்க வாக்களிங்க. நாங்க பேசினதுல உங்களுக்கு கோபம் இருக்கும், திமுக காரங்களுக்கு கோபம் வரும். ஸ்டாலின் வந்து இவன் நக்கல் பண்றான், கிண்டல் பண்றான், கோபம் இருக்குல்ல, சேர்த்து வை. எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லிட்டேன், எஸ்பி வேலுமணியை குறை சொல்லிட்டேன், அதிமுக காரங்களுக்கு கோபம் இருக்கும், சேர்த்து வச்சுக்கோங்க. பாஜக காரங்களுக்கு அண்ணாமலை திட்டா மோடியை திட்டுறோம், கோபம் இருக்கும், வச்சுக்கோங்க. காங்கிரஸ் இருக்கவங்களுக்கு ராகுல் காந்தியை திட்டினா கோபம் வருதா, எல்லா கோபத்தையும் சேர்த்து வைங்க. எல்லா கோபத்தையும் சேர்த்து என்ன அடிக்கிறதா நினைச்சு தேர்தல் நாள் அன்னைக்கு போய் நாங்க என்ன சின்னத்துல நிக்கிறோமோ அந்த சின்னத்துல கட்டுப்பா ஒரு குத்த குத்திட்டு நீங்க மாதிரி கிளம்பி போயிட்டே இருங்க. மத்ததை இந்த நாட்டை நாங்க பாத்துக்கிறோம். எந்த சின்னமாக இருந்தாலும் உறுதியாக நாங்க வெல்லுவோம். இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற குரல் எழுப்புகின்ற ஒரே குரலாக நாம் தமிழர் கட்சியின் குரலாக இருக்கும். அது முதல் குரலாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து நீங்க அனுப்புவீங்கிற நம்பிக்கையில நாங்க இருந்து விடைபெறுவோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் சிந்திங்க. பால் லட்சம் சத்தியம் வாங்குவான், அரிசி லட்சம் சத்தியம் வாங்குவான், புள்ள மேல சத்தியம் வாங்குவான். சத்தியம் பண்ணி கொடுங்க, உனக்கே போடுறோம்ப்பா. எஸ்பி வேலுமணி அண்ணன் கூட வருவாரு, நமக்கு ரெட்டலை சின்னத்துல போட்டுங்க, சத்தியமா உங்களுக்கு தான் போடுறேன்னு சொல்லுங்க. ஆனா அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் விவசாயத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? எஸ்பி வேலுமணி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கல்வி இங்க வச்சிருக்காங்களா? மருத்துவத்தை வைத்திருக்கிறார்களா? தூய குடிநீரை வச்சிருக்காங்களா? சுற்றுப்புற சுகாதாரமான ஒரு நிலையை இங்க வச்சிருக்காங்களா? மலைகளை அப்படியே வச்சிருக்காங்களா? மணலை அப்படியே வச்சிருக்காங்களா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சரியான வேலை வாய்ப்பை இவங்க உருவாக்குவாங்களா? ஏற்கனவே இருக்கவங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்களா? இது எல்லாத்தையும் சிந்திங்க. அதே போல திமுக இருந்து வருவாங்க. ஐயா ஸ்டாலினே கூட வீடு வீடா கூட வருவாரு. அவர் மத்த நேரத்துல தான் தேடி வரமாட்டாரு, தேர்தல் வந்துட்டா தேடி வந்துருவாரு. வீடு வீடா வருவாப்ல. வந்தாருன்னா அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அவர்கள் இதுவரை என்ன செய்தார்கள் அதை நினைச்சு பாருங்க. அண்ணாமலை வந்தாலும் நீங்க அதே தான், யாரு வந்தாலும் சிந்தித்து பாருங்க. நாங்க வந்தாலும் அதே. நாங்க இதுக்கு முன்னாடி எத்தனை கனிமவள போராட்டத்தில் நின்றுருக்கோம், ஆத்து மணலை திருடுறதுக்கு எதிராக எத்தனை தடவை நாங்க போராட்டத்தில் நின்றுருக்கோம், எத்தனை வழக்குகள் வாங்கியிருக்கோம், அதை பாருங்க. எங்க மேல இருக்க வழக்கெல்லாம் இந்த மாதிரி போராட்ட வழக்கு. இந்த மாதிரி கனிமவளத்துக்கு எதிராக, இங்க கனிமவள கொள்ளைக்கு எதிராக, அதுக்கு எதிராக நாங்க போராடுறோம், எங்க மேல வழக்கு. ஆனா ஆளுகின்ற உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வர்றவங்க மீது என்ன வழக்குன்னு பாருங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி மனித புனிதருங்கிறாங்க திமுக காரங்க. ஆனா ஒரு காலத்துல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க? அவரு 1 நம்பர் பிராடுங்க, கரூர் மாவட்டத்தையே கொள்ளையடிச்சு வச்சிருக்காருங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற எஸ்பி வேலுமணி அவங்க கூட சொல்றாங்க, அங்க இருக்கிற ஸ்டாலின் ஐயா எஸ்பி வேலுமணி கூட சொல்றாரு, எல்லோரும் ஊழலில் திளைத்தவர்கள் தான், எல்லோரும் கைக்கும் காசு வருது, எல்லாம் காசு கொள்ளையடிக்கிறாங்க. அந்த கொள்ளையடிக்கின்ற காசை நாட்டு மக்களுக்கு சரியாக வேலை செய்வதற்கு, சரியான திட்டங்கள் போடுவதற்கு அந்த நிதியை ஒதுக்கினாலே இங்கு வறுமை இருக்காது, இங்க ஏழ்மை இருக்காது. அந்த சிந்தனையில் வருகின்ற தேர்தலை அணுகுங்க. காசை வாங்கிக்கங்க, கொடுப்பான், கோடி கோடியா கொடுப்பான், வாங்கிக்கங்க. எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்ல. அந்த காசை வாங்கி கொண்டு நாங்கள் எந்த வேட்பாளரை எந்த சின்னத்தில் நிறுத்துறோமோ அவர்களுக்கு வாக்களிங்க. உங்கள் வாழ்க்கை தேரம் உயரும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.